தமிழக தலைமைச் செயலர் சாய்குமாருக்கு 6 மாதங்கள் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டிற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்தால் அப்போது தலைமைச் செயலராக சாய்குமார் நியமிக்கப்பட்டிருந்தார். புதிதாக பதவியேற்ற தாவேக அரசும் தொடர்ந்து சாய்குமாருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கியிருந்தது. இந்த நிலையில் தற்போது சாய்குமாருக்கு 6 மாதங்கள் பதவி நீட்டிப்பு வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, இந்த பதவி நீட்டிப்பின் பின்னணி விவரம். தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக பணியாற்றி வரக்கூடிய டாக்டர் எம் சாய்குமார் IAS அவர்களின் காலத்தை மேலும் 6 மாதங்கள் நீட்டிப்பதற்கு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது சம்பந்தமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி மத்திய பணியாளர் மற்றும் பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் துறை சார்பில் ஜூலை 15 இன்றைய தேதியில் தமிழக அரசின் பொதுத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலருக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் என்பது அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசு கடந்த ஜூன் 3ஆம் தேதி 2026 அன்று அன்னைக்கு இருந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் 1958 கீழ் டாக்டர் எம் சாய்குமாரின் பணிக்காலத்தை 2026 செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 2027 பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வரை நீட்டிப்பதற்கு மத்திய அரசு தற்பொழுது ஒப்புதல் என்பது வழங்கியிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றிக்கழக அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டு இருப்பதாக மத்திய அரசு தன்னுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவு அதாவது புதிய அரசு அமைந்தவுடன் இந்த சாய்குமார் தான் தொடர்ச்சியாக தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளராக நீட்டித்து வருகிறார். அவருடைய பதவிக்காலத்துக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய நிர்வாகம் தொடர்ச்சியாக தொடர வேண்டும். ஏற்கனவே அவர் தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய நிலையில் அவர் மேலும் 6 மாதங்கள் பணியில் இருந்தால் இந்த தமிழ்நாடு அரசினுடைய அந்த முழுமையான அந்த புரிந்துணர்வு என்பது நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே கடந்த ஜூன் மாதமே மத்திய அரசுக்கு இது சம்பந்தமாக அதிகாரப்பூர்வ தன்னுடைய பரிந்துரையை ஏற்கனவே கேட்டுக்கொண்டது. அதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை 6 மாதங்களுக்கு நீட்டிக்க தற்பொழுது ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று பரிந்துரையை ஏற்று தற்போது தமிழக தலைமைச் செயலர் சாய்குமாரின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்கள் நீட்டித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மத்திய அரசு.